ரைட், இவர் போயிடுறாரு, தர்மேந்திர பிரதாப் போயிடுறாரு. அடுத்ததான் இன்னொரு மந்திரோப பிரதாப் தானே வருவான். இந்த தந்திரவாதிக்கு போய் இன்னொரு மந்திரவாதி. வெகுஜன மக்களுக்கு எதிரான சக்தியில் வந்து அரசாங்கம் தோத்து தான் போகும் எப்பயுமே. சரி, அது ஜல்லிக்கட்டு வரையும் பார்த்துட்டோம். ஏண்டா ஃப்ராடு, நீ தான் கொஸ்டின் பேப்பர் ஃபிக்ஸ் பண்ற, நீ ஏன் உங்களுக்கு இஷ்யூ பண்ணிடுற? இதுதானே இங்க பிரச்சனை. இன்னமும் திரை கவர்ச்சியும் திரை பிரபலங்களை வந்தாதான் ஒரு போராட்டம் வலுப்பெறணுங்கிற அவசியமே இல்லை. சீமான் திரைக்கலைஞர் தான், ஆனா அவர் இன்னமும் திரை கவர்ச்சி பிடியே ஓட்டு போடுறீங்களா வைத்த பத்தி எரிஞ்சு சத்தம் போடுறாரு. வெற்றிமாறன் திரைக்கலைஞர் தான், தத்துவம் இல்லாத தலைவர்களை ரசிகர்கள் தான் தேர்ந்தெடுப்பான்னாரு. இதுக்கு என்ன சொல்றீங்க? இப்பதான் நான் தளபதியோட ஜனநாயகன் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு உடனே மாணவர்களாக கத்திட்டேன். இதுவரைக்கும் தாவேக்கா மந்திரிகளோ தாவேக்கா எம்எல்ஏக்களோ தாவேக்கா தொண்டர்களோ வரலங்கிறதான பிரச்சனை. வெற்றிமாறனை ஏன் யூஸ் பண்ணணுங்கிறது அங்க பேச்சு இருக்கு. அதுக்கு உள்நோக்கம் இருக்கு. உள்நோக்கம் இருக்கு, என்ன இருக்கு சொன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் சொன்னா எதுக்கா வெற்றிமாறனை இங்க ஒரு பெரிய பிராண்டா பாக்குறாங்க. இன்றைய நிகழ்வில் நம்மோடு குற்றவியல் வழக்கறிஞர் திரு RS தமிழ்வேந்தன் நம்மோடு இணைகிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். தொடர்ந்து நீட் எதிரான போராட்டம், நீட் குளறுபடிக்கு எதிரான போராட்டம்னு இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்கள்ல போராட்டம் நடக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது, ஊடகங்கள்ல பார்க்கணும். குறிப்பா தமிழ்நாட்டுல பாலநிலத்துல அந்த போராட்டம் இன்னும் தீவிரமாக 6 நாளை தாண்டி நடந்து கொண்டிருக்கிறது. முதற்கட்டமா அதை பற்றி உங்களுடைய பார்வையும்? இல்ல, போராட்டங்கிறது ரொம்ப அழகான விஷயம். வெள்ளக்கார 200 வருஷம் போராடி தான் சுதந்திரத்தை பெற்றிருக்கோம். சரி, அவன் எவ்வளவு பெரிய பீரங்கி வச்சிருந்தான், வெடிகுண்டு வச்சிருந்தான், டெட்டனேட்டர் வச்சிருந்தான், எல்லாம் வச்சிருந்தான். ஆனா நம்ம பெருசா வீரவேல் வெற்றிவேல்னு ஒரு கம்போட சொல்லி சண்டை போட்டு ஜெயிக்கலையா, அவ்வளவு ஓட விடலையா? அதெல்லாம் முடியும். வெகுஜன மக்களுக்கு எதிரான சக்தியில் வந்து அரசாங்கம் தோத்து தான் போகும் எப்பயுமே. சரி, அது ஜல்லிக்கட்டு வரையும் பார்த்துட்டோம். ஆனா அந்த போராட்ட வடிவம் அழகா போயிடணும். ஜல்லிக்கட்டுல கடைசா இந்த வருஷத்துக்கு மட்டும் விளையாட விடுறோம்லாம் சொன்னாங்க, முடியவே முடியாதுட்டாங்க. நிரந்தர தீர்வு எடுத்தாங்க. அது நம்ம சசிகலாவுக்கும் OPSக்கும் நன்றி சொல்லுவோம். சரி, அவங்க தான் அன்னைக்கு அந்த முதலமைச்சரா இருந்த ஸ்டேஜ். சசிகலாவுக்கு தான் அந்த ஆப்ரேட்டிங். இப்போ இந்த போராட்டம் வந்து டெல்லியில ஆரம்பிச்சு ஜந்தர் மந்தர், ஆமா, அங்க இருந்து ஆரம்பிச்சு அதை வந்து அந்த மத்திய மந்திரியை பதவி விலக சொன்னாங்க. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள முடிவெடுக்கிறோம்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. நம்ம பேசுற இந்த நாள்ல வந்து கணக்கு எடுத்தா இந்த நேரத்துல இருந்து கணக்கு, இந்த நேரத்துல மணி வந்து எனக்கு வந்து ஒரு 11:30 மணி ஆகுது. சரி, இதுலேருந்து ஈவினிங்குள்ள முடிவெடுத்துறோம்னு சொல்லியிருக்காங்க. சில செய்தி ஊடகங்கள் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு மத்திய அரசு சொல்லியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்க சொல்லியெல்லாம் அவங்க வாபஸ் வாங்கணுமான்னு சொல்லி, அப்புறம் கரப்பாம்பூச்சி தலைவர் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அவர் ஏதோ ஒரு சமரசம் ஆயிருக்கு, விலகிறன்னு சொல்லியிருக்காரு. ரைட், இவர் போயிடுறாரு, தர்மேந்திர பிரதாப் போயிடுறாரு. அடுத்ததான் இன்னொரு மந்திரோப பிரதாப் தானே வருவான். இவன் ஒரு மந்திரவாதி, அடுத்த ஒரு தந்திரவாதி வர போறான். அப்படித்தானே கேட்கிறேன். இப்படிதான் இருக்க போறாங்க. நம்ம ஆள் தான் மாற போகுது, ஆட்சி மாறாது. அந்த கேள்வி இது சின்ன பர்சனல். இந்த தந்திரவாதிக்கு போய் இன்னொரு மந்திரவாதி. நமக்கு தீர்வு பிரச்சனை இல்லை. இப்ப நீட் எக்ஸாம் எனக்கு பிரச்சனையே இல்லைங்க. ஏன்னா என்னோட ஃப்ரெண்டோட சொன்ன இந்த வாட்டி எழுதி டாக்டர் ஆயிட்டார். ₹1 செலவு இல்லைங்க. ₹5 ரயில்வே டிக்கெட்ல போயிட்டு காலேஜில் சேர்ந்துட்டு வந்துட்டாப்லங்க. ₹5 ரயில்வே டிக்கெட் இருக்கிறது கோடம்பாக்கத்துல ஏறி MMCல போய் சேர்ந்துட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாப்ல. ரைட், மகிழ்ச்சி. அது மாதிரி எல்லாரும் சேர்றது ஏற்பட பண்ணி கொடுக்கணும்ல. ஏண்டா ஃப்ராடு, நீ தான் கொஸ்டின் பேப்பர் ஃபிக்ஸ் பண்ற, நீ ஏன் உங்களுக்கு இஷ்யூ பண்ணிடுற? இதுதானே இங்க பிரச்சனை. EVM மிஷின் எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, அதுல உள்ள டிரான்ஸ்பரன்சி இருந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன். வெளிப்படைத்தன்மை. இப்ப பில் எல்லாம் உள்ள காமிக்கிறீல்ல, யாருக்கு ஓட்டு போட்டிருக்கோம்னு, அது வந்த பிறகு நம்ம கொஞ்சம் காமா இருக்கும். அது வந்த பிறகு கொஞ்சம் காமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எதுக்கு அதுக்கு பிறகு 1 மாசம் கழிச்சு ரிசல்ட் வெளியிடுற? அன்னைக்கு சாயந்தரமே வெளியிடலாம ரிசல்ட். வெளியிட முடியுமா முடியாது? அதால தாராளமா முடியும். கண்ட்ரோல் ஆல் குடு. ரெட்டலைக்கு என்ன விழுந்திருக்கு, சூரியனுக்கு என்ன விழுந்திருக்கு, தாவேக்காக்கு என்ன விழுந்து, விசிலுக்கு என்ன விழுந்திருக்கு, சாயந்தரம் அறிவிக்க வேண்டியதுதானே. ஏன் லேட்டு? 1 மாசம் எது கொண்டு வச்சுக்கிறா புட்டிய? அந்த கேள்வி அப்படியே இருக்கு. அந்த கேள்வி அப்படியே இருக்கு. தேர்தலை சந்திச்சிடும். பதிலே இல்லை. ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைட்ஸ் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரால சாயந்தரம் வெளியிட முடியும். என்னங்க 3 தொகுதி 4 தொகுதி தானே கொடுக்குது டிஸ்ட்ரிக்ட், சாயந்தரம் வெளியிட போறாரு. ஆனா அந்த கேள்விக்கு பதில் கிடையாது. சரி, இப்ப நீட்டு விவகாரத்தை வாங்க. இப்ப இவ்வளவு போராட்டம் நடந்துக்கு நான் கேட்கிறேன், இன்னமும் திரை கவர்ச்சியும் திரை பிரபலங்களை வந்தாதான் ஒரு போராட்டம் வலுப்பெறணுங்கிற அவசியமே இல்லை. ஜல்லிக்கட்டே அதுக்கு தீர்வு கண்டுட்டு இல்ல. இன்னொரு பார்வை இருக்கு, மன்னிக்கணும் குறுக்கிட்டு இன்னொரு பார்வை இருக்கு. அது என்ன திரை பிரபலங்கள் நடிகர்கள்னு அந்த வார்த்தை நீங்க உச்சரிக்க முடியாத ஒரு இது இருக்கு சார். ரொம்ப ஏளனமா சொல்றேன். ஏளனமா? நான் அப்படிதாங்க பார்ப்பேன். தப்பு இல்லையா? சினிமாக்காரங்கள ஏளனமா தான் பார்ப்பேன். நீங்க ஒரு மருத்துவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை, ஒரு வழக்கறிஞருக்கு கொடுக்கக்கூடிய அதே மரியாதை, சமூக அந்தஸ்து திரை கலைஞர்களுக்கும் இருக்கு இல்லையா? திரை கலைஞர்களே இந்த வார்த்தையை பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல.
சீமான் திரைக்கலைஞர் தான். ஆனா அவர் இன்னமும் திரைக்கவர்ச்சி பின்னாடியே ஓட்டு போடுறீங்களான்னு வைத்த பத்தி எழுதி சத்தம் போடுறாரு. வெற்றிமாறன் திரைக்கலைஞர் தான். ரகசியத்துக்கு பின்னாடி ஏங்க அவங்கள போய் நீங்க தலைவராக அறிவாளியா பாக்குறீங்க. அமீர் அண்ணன் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், அவர் திரைக்கலைஞர் தான். அவர் இந்த சினிமாக்காரனை பார்த்து வர்றவன் வந்து எப்படி நல்ல தலைவனா இருப்பான்னு சொல்லியிருக்காரு. வெற்றிமாறன் கூட விடுதலை 2ல சொல்லியிருக்காரு, தத்துவம் இல்லாத தலைவர்களை ரசிகர்கள் தான் தேர்ந்தெடுப்பான்னாரு. இதுக்கு என்ன சொல்றீங்க? உங்க பக்கமும் ஆதாரம் இருக்கு. இவங்கெல்லாம் வேற மாறுபட்ட மனிதர்கள். நீ சனம் செட்டி போறா போயிட்டு யார பேசுறான்னு வெற்றிமாற பேர சொல்றான். பெண்ணை ஒருமையில் பேசிவிட்டேன் என்று மன்னிப்பு கேட்டு விடுவேன் என்று நினைத்து விடாதீர்கள், சனம் செட்டி போறா. அப்ப நீங்க போறது வந்து அங்க கலகத்தை உண்டு பண்றீங்க. நீங்க ஒரு மாணவ போராட்டத்தை வந்து அவங்க மாணவர் உடனே விசில்லாம் அடிச்சு மைக்கெல்லாம் பிடிக்கிட்டாங்க. இப்ப சரியா? அது நியாயமா? சார் அதே சார், உங்களுக்கு எதிரான கருத்தை நான் பேசினாலும் என்ன பேச விடணும் சார். எதிரான கருத்து உள்ள பிடிக்கு நீ ஏன் வர்ற? நீ வர்றதே எனக்கு எதிராக பேசுறதா வர்ற, ஏன் வர்ற? சரி, ஜல்லிக்கட்டுல வந்து அரசியல்வாதிகள் வந்து திருத்தி அடிச்சாங்களா? ஆமா ஆமா ஆமா. வேட்டியை கேட்டு உள்ளவாடா, கரை வேட்டி கேட்டு கட்சி கொடியை கேட்டு சூப்பரா இருந்தா இல்லையா? உலகமே திரும்பி பார்த்து உலகின் பெரிய ஆசியாவின் பெரிய கடற்கரை போராட்டக்கார ஒன்பாட்டி போட்டு வச்சிருக்காங்க. மூடி லீவ் விட்டாங்க மெரினாக்கு. பாண்டிச்சேரி பீச் லீவு. இதெல்லாம் காமெடியா பார்த்தது. மெரினா லீவுன்றது லீவு விட்டா காலேஜ் விடுவாங்க போல இருக்கு. லைலா காலேஜில் எடுத்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. மாணவ புரட்சி ரொம்ப எளிதாக நினைச்சிருக்கீங்க. ஜனநாதன் சார் உங்களுக்கு எவ்வளவு பழக்கம்லாம் எனக்கு தெரியாது. ஒரு பெரிய எழுத்தாளன், கல்யாணம் பண்ணிக்கல. அவர் தான் புறம்போக்குற படத்துல சொல்லியிருப்பாரு, ஆரியாட்ட கேட்பாரு அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஷாமா இருக்க. ஆமா, நல்லா அழகா இருப்பாரு. ஒரு படம் விளக்கலாம் அந்த ஆளுக்கு. அவர்கிட்ட கேட்பாரு, ஏன்டா இப்படி இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அப்படின்னு உலகம் போயிட்டுறா, உன் போராட்டம்லாம் புரியாதுடா அந்த இளைஞர்களுக்குன்னு. எந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்போ அதுலேயே நான் இளைஞர்களை திரட்டி போராடிடுவோம் சார் அப்படின்னு அவர் பதிலளிப்பார். ஜல்லிக்கட்டு அட்வான்ஸ் டெக்னாலஜி இதுவும் கையில் இருக்கு, போராளிகள் கையில் இருக்கு. ஆப்போசிட்ல இன்னொரு ரீல் இப்ப ஷேர் ஆயிட்டு இருக்கு, குருதி புனலும் கமலாசன் சார். குருதி புனல் அதே நீங்க கமல் அழகா உட்காந்துருப்பாரு, கிளாஸ் எல்லாம் போட்டதுக்கு. பத்ரி, உனக்கு பிறகு வரும் சந்ததிகளை உத்துப்பார். சினிமா பார்த்து வளர்ந்த பலகீனமான கூட்டம் தான் இருக்கும். பொறுக்கிக்கு போராளிக்கு கலப்புல பிறந்த புள்ள நீ எல்லாம். அது கொஞ்சம் பேரு போராடிக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள அரசாங்கம் விலை கொடுத்து வாங்கிரும், இல்ல நசுக்கி எடுத்துரும். நீ சொல்லிட்டு இருந்து உனக்கு சித்தாந்தம் சொல்லி கொடுத்த தலைவர்கள்லாம் என்னைக்கோ செத்துட்டாங்க, நீத்து போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாங்க. தூக்கு அப்படியே தானே இருக்கு. நாளைக்கு நீ பேசணும் பத்ரி, பல்லு இருக்குல்ல, ஒண்ணு ஒண்ணா உடைச்சு எடுப்பேன். அவ்வளவு நெஞ்சு வலிமை அவனுக்கு கிடையாது. எனக்கு இருந்துச்சா இல்லையா? ஓரளவு சொல்லிட்டுனா தப்பா சொல்லிட்டுனா? எஸ், அதுதான் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதேதான் விஷயம். கமலஹாசன் சார் லெஜெண்ட். இதுல நடிகர்கள் சனம் செட்டி சொல்லுவோம் நம்ம. சனம் செட்டி பேசுறது தவறு இல்ல. இப்பதான் நான் தளபதியோட ஜனநாயகன் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு உடனே மாணவர்களாக கத்திட்டாங்க. இது வரைக்கும் தாவேக்கா மந்திரிகளோ, தாவேக்கா எம்எல்ஏக்களோ, தாவேக்கா தொண்டர்களோ வல்லங்கிறது தானே பிரச்சனை. உங்களோட நிலைப்பாடு என்ன? ஜனநாயக படத்தை போட்டு தேம்பி உட்காந்து தியேட்டர்ல எழுதிக்கிட்டு இருக்கீங்க. அது ஒரு உணர்ச்சி பெருக்குல அழுகுறாங்க. இல்ல, அந்த படத்தை பார்த்தா நீங்க அழதான் வேணும். இல்ல என்ன சிரிக்கிறீங்க? எனக்கு புரியல, என்னையதான் அசிங்கப்படுத்துறீங்களா சேர்த்து? சரி சரி, படத்தை பார்த்தா அழகானதான் நீங்க இது பண்ணணும். முதல் 2.5 மணி நேரமாவது இந்த பாப்கார்ன் தின்னுட்டு உட்காந்துருக்குங்க, வயிறு ஃபுல்லா ஆயிடும். பவுடர் போட்டு குற்றாயின் ஒரு பவுடர், என்னது அது ஒரு பேர், என்ன பார்த்து பவுடர், பெரிய பெரிய பொறி வயிறு ஊதி போகுது சாப்பிட்டோம்னா. எனக்கு இந்த கொக்கோ கோலா, இந்த பப்ஸ் எல்லாம் திங்கிறது பெரிய படம். தேட்டர்ல போய் 2.5 மணி நேரம் தின்னா அடுத்த 1/2 மணி நேரம் உட்கார்றது இருக்குல்ல, அழுது முறையாரி தேட்டர்ல ஆறா பெருக்கா எடுத்து ஓடுது தண்ணி, கண்ணு தண்ணி. இறுதி படம்ன்றாங்க, எங்க அண்ணனோட கடைசி படம், இறுதி படம் திரையில பாக்குறோம் அவரு அப்படின்றாங்க. கடைசி நான் சொல்றேன், சினிமா பார்த்து அழுகுறதோ போறதோ வர்றதோ நான் அதை பத்திலாம் எதுவுமே சொல்லல. நான் கூட சூரிய வம்சம் படம் பார்த்தா அழுவேன். தந்தை மகனுக்கான பாண்டிங் இருக்குல்ல, நான் கூட ஆனந்தம் படம் பார்த்தா, அண்ணன் தம்பி சமுத்திரத்தை பார்த்தா அழலாம், அதெல்லாம் பார்த்தா அழுவோம். அப்ப வந்து நம்ம பலகீனமான மனநிலை, என்னுடைய வானத்தை போல அதெல்லாம் குடும்ப பிணக்க வந்து எனக்கு லாக் பண்ணுவோம் இன்னைக்கு. பட் ஜனநாயக படத்தை பார்த்துட்டு இப்பதான் வர்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சோடனே சத்துட்டு கத்திட்டாங்க. கத்துறோன்னே மைக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. இது 2 வகையா பேசி தருவா. ஒண்ணு, நம்ம போராட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க மைக்கை கொடுத்துட்டீங்க, என்னதான் பேசுறாங்கன்னு பார்ப்போமேன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்திருக்கணும். சரி, அவங்க என்ன சொன்னாங்க, நான் விஜய் ரசிகை, நானும் ஜனநாயக படம் பார்த்துட்டு தானே இருக்கேன், நான் பார்க்காது இருந்திருக்கடா, நான் ஒன்னும் இனி விசில் அடிச்சுட்டு வெடி கொளுத்தி போட்டுக்கிட்டு இல்லை, படத்தை பார்த்தா வந்தேன், அவ்வளவுதான். அவ்வளவுதான், வேற என்ன இருக்கு? அடுத்து விஜய் நடிச்சாலும் பார்ப்பேன், ஒரு நல்ல திரைக்கலைஞன் நடிக்கட்டுமே, அதனால ஒண்ணும் இல்லை. ஏன்னா எம்ஜிஆருக்கு கடைசி படம் என்னது, மதுரை மெடிசன் பாண்டியன் படம் 1.5 கிலோமீட்டர் கியூ ஒன்னாங்களாம்.
பார்த்தா படம் 4 நாள்ல தேட்டர் விட்டு கேட்டுருக்கேன். மக்கள் ஏத்துக்க மாட்டாயா? ஜனநாயகம் டிக்கெட்லாம் மிரட்டிட்டு வித்துருப்பாங்க. எல்லா ஆட்சியிலையும் நடக்கிறது தானே. மாவட்ட செயலர் 500,000 டிக்கெட் வாங்கினா வாங்கி தானே ஆகணும். ஆனா அது அந்த அம்மாவை பேச விட்டு இருந்திருக்கலாங்கிறது என்னோட கருத்து. எஸ், சரி சரி. நான் ஒரு மனிதாபிமான மன்றத்தில் சொன்ன ஒரு கருத்து பேசுறேன். அனைவருக்கும் காலை வணக்கம் அப்படின்னு மைக்க பிடிக்கிட்டீங்கன்னா என்ன பேசணும்னு தெரியும். இல்ல இது மதியமா கூட இருந்திருக்கும். யோ இது மதிய வணக்கையா அப்படின்னா முடியுமா? தேவனைய பாவனர் இருக்காருல்ல, பெரிய பில்டிங், அவரோட பேத்தி அதே பில்டிங்ல யாசகம் கேட்டார்கள். அவரோட பேத்தி தமிழ் இலக்கியத்தை அணத்திக்கிட்டு இருந்தாப்புல. எம்ஜிஆர் வந்து கூட்டத்திலே இருக்காப்புல. யோ நிறுத்தியா தலைவரை பேச சொல்லியான்னு. என்னையாய் நிறுத்த சொல்கிறீர்கள்? என் தமிழையாய் நிறுத்த சொல்லி நெஞ்ச பிடிச்சிட்டு செத்தே போயிட்டாரு அவர். இது கிரௌடு சைக்காலஜில இந்த அசிங்கம் நடக்கும் தம்பி. மைக்க வாங்குறவங்க என்கிட்ட கூட பூந்தமல்லியில ஸ்ரீலங்கா போருக்கான கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒரு காங்கிரஸ்காரன் மைக்க பிடிக்க விட்டாரு. மைக்க பிடிக்க விட்டாரு. எல்லாரும் சேர்ந்து அப்புறம் எப்படி வைக்கணும் வச்சாங்க பூந்தமல்லி பேகட்ஸ் எல்லாம். மீட்டிங் கண்டன மீட்டிங் நடக்குது, மைக்க பிடிக்கிற என்ன இருக்கும்? அது கொஞ்சம் அவமானமாக தான் இருக்கும். இடம் சனம் சட்டி என்ன பேசுன்னு கேட்கணும். ஆனா பட் ஒரு மாணவர்கள்ட்ட பேசக்குள்ள நம்ம எவ்வளவு பக்குவத்தோட பேசணுங்கிற நாலேஜ் நமக்கு வேணும். டெம்ட் ஆகி உட்காந்துருக்கு ஒரு ப்ரெஷர் தலைமுறையா அப்படிதான். ஆமா, அவங்கள்ட்ட போயிட்டு நீங்க எடுத்தடுப்புலயே நீங்க போய் ஒரு வீடியோ லான்ச் ஆடியோ லான்ச் மாதிரி பேசுறீங்கன்னா எப்படி? ஆனா இப்ப ஆடியோ லான்ச் எவனுமே ஆடியோ லான்ச் பேசுறது அரசியல் பேசுறாங்க. போயிட்டு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. தண்ணியை போட்டு வந்து கரடை மாட்டிட்டு நினைவு போயிடணும், பைத்தியம் பிடிச்சிட்டு எல்லாம் இருக்கும். போதையை போட்டு வந்து கலக்குறானு வந்தாங்க. அங்க போல செம்ம பண்ணு இருக்கு. போங்க மத்தியானத்துல சமோசா கலர்ல கிடைக்கும், வாங்கி குடிச்சிட்டு பாத்துட்டு வாங்க சுத்திட்டு. சரி, இவங்க வந்து அது மாதிரி பேசியிருக்க வேண்டியது இல்லை, தவிர்த்திருக்கலாம். ஒரு போராட்டத்துக்கு பேசக்குள்ள முதல்ல போராடும் மாணவர்கள்லாம் சாப்பிட்டீங்களா? வடக்க பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்மோட்டோ ஆர்டர் போட்டு கலக்கிட்டாங்க. எங்களுக்கு சாப்பாடே வேண்டான்னு, சாப்பாடே வேண்டாம் வீணா போகுது அப்படின்னு இந்தியாவிலேருந்து பூரா அனுப்பிட்டாங்க. உலக நாட்டுல இருந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி சாப்பாடு போட்டு விட்டாங்க போராடுங்கடான்னு. நான் ஜல்லிக்கட்டுக்கு எப்படி நம்ம எல்லாம் சோறு கொடுத்தோம். எத்தனை இஸ்லாமிய தோழர்கள் பிரியாணி செஞ்சு கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்குங்க. ஆமா, அது மாதிரி. அதனால சனம் சட்டி பேசுற விதம் வந்து அப்படி ஆரம்பிச்சிருக்க கூடாது, தவிர்த்திருக்க வேண்டும். இவர்களும் தவிர்த்திருக்கணும். ஆனா இந்த போராட்டம் பண்றவங்களே போலியான போராட்டம் வெளியே வந்து போய் கொடுக்குறாங்க. அது ரொம்ப ஓவர். அது சொல்ல வெற்றிமாறனை சொல்லுது. இங்க பாருங்க தமிழே, வெற்றிமாறனை ஏன் யூஸ் பண்ணணுங்கிறது அங்க பேச்சு இருக்கு. அதுக்கு உள்நோக்கம் இருக்கு. என்ன இருக்கு சொன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் சொன்னா எதுக்கா வெற்றிமாறனை இங்க ஒரு பெரிய பிராண்டா பாக்குறாங்க, ஒரு வடசனைக்கார பிராண்டா பாக்குறாங்க வெற்றிமாறன். இதுக்கு மேலே உங்களுக்கு புரியணுமா என்ன? அவர் ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஏன் அதே வார்த்தை அமீர் அண்ணன் மேல சொல்ல முடியல? அமீர் அண்ணன் மேலே சொல்லியிருக்கணும்ல, ஏன் வெற்றிமாறனை சொல்றீங்க? இதற்கு பின்னாடியும் ஒரு ஆழமான அரசியல் இருக்கு. எல்லாத்தையும் கவனமா கவனிக்க. அமீர் அண்ணன் சொல்ல மாட்டாங்க. சிறுபான்மையினருங்கிற ஒரு லாக்கில் வந்து அமீர் அண்ணனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும், தொட முடியாது. வெற்றிமாறனை ஏளனப்படுத்தலாம், அது எனக்கு தெரியும். சனம் செட்டி ஜனம் ரொட்டின்னு பேரோட தானே போறீங்க நீங்க. சனம் தானே, அதனே செட்டி உங்களோட அடையாளத்தோட தானே போறீங்க. எந்த ஏங்க ரேகா நாயர் தானே பேர் வச்சிருக்காங்க. நீங்க தமிழ் வந்து ஜாதி போடக்கூடாதுன்னு சொல்றீங்க. நீங்க ஜாதி போட்டாங்க, எல்லாரும் ஜாதி போட பின்னாடி. ஜாதி போடுவதற்கு ஒரு காலம் போராடி, போட மாட்டோம்னு ஒரு தலைமுறை நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். ஜாதியெல்லாம் போட மாட்டாங்க, டிகிரி தான் போடுவோம். ஆமா ஆமா ஆமா, பட்டம் தான் இருக்கணும், பட்டம் தான் முன்னாடி போடுவோம். அது எத்தனை நாளா இருக்கலாம், பிரச்சனை போட்டுக்கிட்டே போவோம். ஆனா பின்னாடி இன்னமும் நாயர் உண்ணி அப்படி பேரு வச்சுக்கிட்டு தானே அவங்க இருக்காங்க. ரெட்டி எல்லாம் இன்னும் இருக்காங்க. அதோடதான் வெற்றிமாறன்ங்கிறது விளக்கத்தை சொன்னவங்களுக்கு நிறைய புரிஞ்சிருக்கும். போராட்ட வெற்றி பெறுவதற்கு உள்ள மாற வாழ்த்துக்கிறேன். நன்றி.